1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம். இந்த தற்குறிகள் வெற்றி கழகத்தின் தலைவர், அது தற்குறிகள் வெற்றி கழகம் தானே, என்னன்னு தெரியல, அந்த பேர் வருமா, சரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தற்குறிகள் வெற்றி கழகத்தின் தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. இது என்னப்பா எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொன்னால், உண்மையிலே நம்ம அது வந்து மகிழ்ச்சி தான், சந்தோஷம் தான். ஏன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கெல்லாம் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அவருக்கு அந்த அளவுக்கு பாதுகாப்பு முக்கியம்னா, மற்றவர்களுக்கெல்லாம் வந்து இப்போ ஒரு அதிமுக காரங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு திமுக காரங்களால் மற்றவர்களால் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம விஜய் அவர்களுக்கு சொந்த கட்சிக்காரங்களாலே பிரச்சனை. அவரால் வந்து வீட்டிலேருந்து வெளியில் கூட வர முடியாது. அவ்வளவு பாதுகாப்பு அவருக்கு தேவை. ஒய் பிரிவை ரத்து பண்ணிவிட்டு இசட் பிரிவு பாதுகாப்பு கூட வழங்குங்க. ஏன் இசட் பிரிவுனா, விஜய் வெளியில் வந்தால் கடிச்சு வச்சிருவாருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வெறி கொண்டு ஆடுறாரு. எப்படி புலி உருமுதுன்னு பாட்டை போட்டு, பாட்டை போடக்கூடாது அவரே பாடிக்கிட்டு, இவ்வளவு பைத்தியகாரத்தனமான ஒரு ரசிகர்கள் அவருக்கு இருக்கிற வரைக்கும் வீட்டை விட்டு வெளியில் வரனால அவருக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு தேவைதான். அப்படிப்பட்ட பாதுகாப்பு வழங்குறதை யாரும் விமர்சிக்காதீங்க அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம். சரி, வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வந்தால் தான் அந்த பிரச்சனை. வெளியில் இந்த வீட்டுக்குள்ளே வாசல்ல இந்த பிரச்சனைனா, இன்னும் வெளியிலலாம் போக ஆரம்பிச்சா என்ன பிரச்சனை வரும்? அந்த அளவுக்கு எரிஞ்சது கண்டிப்பா இந்த பொங்கல் வாரிசு பொங்கல் தான் கண்டிப்பா நல்லா ஓடும். ஓகே, சூப்பர் சூப்பர். தளபதி தளபதி தளபதி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவங்கிட்ட விஜய் தனியாக சிக்கிட்டார்னா அவரோட நிலைமை என்ன ஆகுறதுன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். உண்மையிலே வெறிநாய் கடிக்கிற மாதிரி கடிச்சு வச்சிருவோம்னு நினைக்கிறேன் விஜயை. இவருக்கு இசட் பிரிவு பாதுகாப்பே கொடுங்கன்னு தான் நாமளும் கேட்குறோம். அதாவது பாருங்களேன், ஒரு ரசிகனாக இருக்கிறதெல்லாம் நம்ம தவறு சொல்லலை. ஒரு பைத்தியகார கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு தான் விஜய் இன்னைக்கு அதை நம்பி பெரிய மனக்கோட்டை கட்டி அரசியலுக்கு வந்திருக்காரு. தன்னுடைய தொண்டனை நம்பி களத்தில் இறங்க முடியாமல், தெருவில் இறங்க முடியாத ஒரு நபராகத்தான் இன்றைக்கு விஜய் இருக்கிறார் என்றதில் மாற்று கருத்தே கிடையாது. என்னடா நீங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது இப்படி விமர்சனம் பண்ணுறீங்க? நாங்கள் பாதுகாப்பு கொடுத்தது விமர்சனம் பண்ணவே இல்லை. சொந்த கட்சி தொண்டன் தனக்கு பாதுகாப்பாக இருக்கணும், அவனே தனக்கு தொல்லையாக இருப்பான்னு நினைக்கிறது தான் இங்கே சிக்கலே. இப்போ விஜய் வந்து வெளியில் வந்தால், போராட்டம் செஞ்சால், ஆர்ப்பாட்டம் செஞ்சால் மிகப்பெரிய அளவில் கூட்டம் கூடிருங்க, மிகப்பெரிய பிரச்சனையாயிருங்க. அந்த கூட்டத்தை நல்வழிப்படுத்த கூட உன்னால் முடியலைன்னா நீ எப்படி நாட்டை நல்வழிப்படுத்துவ? நாட்டில் எப்படி நல்லாட்சி கொடுப்ப? இதுதானே எங்கள் முதல் கேள்வியே. இப்போ ஒன்றுமே இல்லை, அண்ணன் செந்தமிழ் சீமான் இருக்கார், அவர் போகிற இடங்கள்லையும் கூட்டம் வருது. அவர் என்ன பண்ணுறாரு? தன் தம்பிகளை நம்புறார். என் தம்பி எனக்கு உண்மையாக இருப்பான், என் தம்பி எனக்கு பாதுகாப்பாக இருப்பான், என் தம்பி என்னை ஒருவன் தொடுவதற்கு அனுமதிக்க மாட்டான் அப்படின்னு நம்புறாரு. அதுபோல் விஜய்க்கு தன்னுடைய தொண்டன் மீது நம்பிக்கை வரணும். என்னுடைய தொண்டன் வந்து என்னை பாதுகாப்பான்பா, என் தொண்டன் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என் தொண்டனை நம்பி நான் எங்கு வேணுமாலும் செல்லுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு வரணும். அதை விட்டுட்டு தொண்டர்களை நினச்சே பயந்து இந்த மாதிரி எங்கன்னா போனால் கடிச்சு வச்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பு கேட்பது சரியான அணுகுமுறையான்னு நம்மளுக்கு தெரியல. அவர் ஒரு பெரிய ப்ராப்ளம் தான், இல்லைன்னா சொல்லலை. அவர் மிகப்பெரிய ப்ராப்ளம். அதாவது வந்து தமிழ்நாட்டின் உச்ச நடிகர். அதை வந்து 200 கோடி விட்டுட்டு வந்திருக்கார். நம்ம அதெல்லாம் இல்லைன்னே சொல்லலை. ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குவான், அதை விட்டுட்டு வந்துடுறோம். தமிழ்நாட்டில் உச்சத்தில் இருக்கும்போது விட்டுட்டு வந்திருக்காங்கன்னா எதுக்காக வந்திருக்கீங்க? மக்கள் சேவை செய்யணும், அதுதான் உங்கள் நோக்கம். அப்படின்னா மக்களுக்கான ஏதாவது ஒரு போராட்டத்தில் நீங்கள் கலந்துருக்கணும். மக்களுக்காக ஏதாவது போராட்டம் குறித்து நீங்கள் வந்து கருத்து தெரிவித்திருக்கணும். இப்போ உங்களுடைய பிரபலம் இருக்கு இல்லையா, நீங்கள் வந்தால் அந்த இடத்துல வந்து ஒரு 5 லட்சம் பேர் கூடிடுவாங்க, 50 லட்சம் பேர் கூட கூடிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விஜய் வந்து ஒரு இடத்துல இறங்கினாங்கன்னா அங்கே 50 லட்சம் பேர் கூடிடுவாங்க, சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த சாதகமாக பயன்படுத்தி அரசு செய்யக்கூடிய இப்போ ஒரு 8 வழி சாலையை கொண்டு வருது, பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வருது, இந்த மாதிரி அரசு திட்டங்களை நான் அங்கே செல்ல இருக்கிறேன், அங்கே ஒரு 50 லட்சம் பேரை கூட்டுறதுக்கு தயாராக இருக்கிறேன், அங்கே மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன், நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சுவரொட்டி அடிங்க. அரசுக்கு ஒரு அறிக்கை கொடுங்க, ஒரு செய்தியை கொடுங்க. ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்த போகிறது இல்லை. ஏன்னா செய்தியாளர் சந்திப்பு நடத்துங்க, இந்த மாதிரிலாம் செய்து நீங்கள்
அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்தா அந்த திட்டங்கள் ரத்து செய்யப்படும். ஏன்னா நாம் தமிழர் கட்சி உங்களுடைய பார்வையில் வலிமை இல்லைன்றீங்க, நாம் தமிழர் கட்சியால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்றீங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி போராடி இன்றைக்கி தமிழ்நாட்டில் பாதி திட்டங்களை, நாசகர திட்டங்களை ரத்து செய்திருக்கு. உங்களுடைய பிரபலத்தை வச்சு, உங்களுடைய உச்ச நடிகர் அப்படிங்கிறத வச்சு, உங்களுடைய ரசிகர்களை வச்சு, உங்களுடைய தொண்டர்களை வச்சு நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் எதை தடுத்து நிறுத்த முயற்சி செஞ்சுருக்கீங்க? ஒன்று கூட கிடையாது. நீங்கள் முயற்சி செஞ்சது காவலன் படம் வரும்போது அம்மா அவர்களை நான் எந்த விதத்திலும் தவறாக சொல்லவில்லை, அம்மா அவர்கள் வெகு விரைவில் படத்தை வெளியிடுவோன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. கருணாநிதிக்கு சிலை வைக்க வேண்டும், கருணாநிதி பேரை மட்டும் வச்சா பத்தாது, கருணாநிதிக்கு சிலை வைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டது. இந்த மாதிரி உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி, சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க காலில் விழுந்து உங்கள் படங்களை ஓட வைப்பதற்கு மட்டும்தான் முயற்சி செஞ்சுருக்கீங்க. இது எல்லாத்த விட கேவலம் தெரியுங்களா? விடுதலை புலிகள் கொல்லப்படுறாங்க, அவர்களுக்கு ஆதரவாக இங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் முன்னெடுக்கும் போது அங்கே போய் நின்றுக்கிட்டு தன்னுடைய படத்துக்கு ப்ரமோஷன் செய்தவர் தான் விஜய். சரிங்களா? இவ்வளவு பெரிய சுயநலவாதி, அதாவது ரசிகர், தன்னுடைய சொந்த ரசிகன் பாதிக்கப்படுறான், ஒரு டிக்கெட் விலை 2000 விற்றா பாதிக்கப்படுறான் அப்படிங்கிறத உணர்ந்து, ஏன்பா என்னுடைய சம்பளத்தில் பாதி குறைச்சிக்கங்கப்பா, நான் 200 கோடி வாங்குறேன்ப்பா, 100 கோடி ரூபா குறைச்சிருங்க, 100 கோடி ரூபா மட்டும் நான் வாங்கிக்கிறேன், அந்த 100 கோடி ரூபாயை என்னுடைய தொண்டன்லாம் இருக்கான்ல, என்னுடைய தொண்டனுக்கு பூரா டிக்கெட் விலை சலுகை விலை கொடுங்க. அதாவது இப்போ 1000 ரூபாய்க்கெலாம் வேணாம், 100 ரூபா டிக்கெட்டு 100 ரூபாய்க்கு விற்றுருங்க, 200 ரூபா டிக்கெட்டு 200 ரூபாய்க்கு மட்டும் விற்றா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய துணிவு விஜய்க்கு இருந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் சம்பாதிக்கணும், சம்பாரித்து அந்த பணத்தை வேறு எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ அரசியலில் இன்வெஸ்ட் பண்ணி சீக்கிரமாக முதலமைச்சராகி இன்னும் பல ஆயிரம் கோடி சம்பாதிக்கணும். இது மட்டும்தான் விஜயோட நோக்கம், வேறு எந்த நோக்கமும் இல்லை. இருந்த போதும் விஜய் அவர்களை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை, வேறு யாருக்கிட்டையும் இல்லை. அவங்க பைத்தியக்கார ரசிகர்களிடமிருந்து பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை. அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பழகன். நன்றி.